வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்னை அறிதலுக்கு எது ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணணும், மூச்சுன்னு பார்த்தோம். மூச்சை சரி பண்ணுறது ஓகே, அது ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணுறது தான், பிராணாயாமம், நாடி சுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதில் ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதோட அடுத்த நிலையான அதை நாடி சுத்தி இந்த மாதிரி மூச்சை ஒரு பயிற்சி கொண்டு வரும்போது, அது மனிதர்கள் பல விதத்தில் பல தன்மையில் எடுத்துக்குவாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்களுக்குள்ள எவ்வளோ தேடுதல் தீவிரம் இருக்கோ அதை அந்த மாதிரி இயற்கையை அவங்க நோக்கி கவர்ந்தெழுத்திருப்பாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு 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 தன்னை உணர்ந்த ஞானிக்கிட்டே ஒருத்தர் போகிறாங்கன்னா அவங்க மூச்சை கவனிக்கிற விதமும், அவங்க சரி இப்போ எல்லோரும் தேடுறாங்களே நம்மளும் தேடலான்னா அவங்க மூச்சை கவனிக்கிற விதமும், ஏதாவது இந்த ஆசிரமத்தில் உள்ள ஒரு பயிற்சி வகுப்புல போய் சேர்ந்தாங்கன்னா அங்கே மூச்சை கவனிக்கிற விதமும், இல்லை இந்த சித்த வித்யார்த்திகள் அப்புறமா இந்த மாதிரி ஒரு குருக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கக்கிட்ட போகும்போது ஒரு விதமாக மூச்சு கவனிக்கிறதாகவும், எல்லாமே மூச்சு கவனிக்கிறது தான். ஆனாபான சதி மாதிரி, அப்புறம் இந்த புத்த மதத்தில் இருக்கிற மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு மூச்சை கவனிக்கிற ஒரு 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 முறை இருக்குது. அதில் தாண்டி நம்ம அடுத்து இப்போது பேசுகிறது மனம். இப்போது இந்த மனம் நான் என்னென்னலாம் கேள்வி கேட்கும். இங்கே இந்த அம்மான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 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 காணொலியில் இருக்க ஒரு படத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் ஒரு மனிதனாக இருக்கேன். நான் கேள்வி கேட்குறேன். அவங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்பேன். என் மனம் இந்த மாதிரி பாடுபடுது, இந்த மாதிரி துன்பப்படுது. ஆனால் எனக்கு தெரியுது துன்பத்துக்கு காரணம் இதான். ஆனால் என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, நம்ம என்ன கேள்வி கேட்போம். இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசலான் இருக்கேன். அந்த வகையில் பார்த்தா இப்போ நான் ஒரு மனுஷியாக இருக்கேன் இல்லையா, மனம் கொண்ட ஒரு மனுஷி. என் மனம் கலங்கலா, கரை உள்ளதா, அழுக்கு உள்ளதா நிறைஞ்சிருக்கு. அதனால் அதில் என்ன இருக்குது, எனக்கு யாரையும் பார்த்து ஏக்கம் வருது. அப்புறம் என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சாலும், எனக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதை விட முடியாமல் ஒரு பற்று வருது. எனக்கு இவ்வளோ தான் ஆரோக்கியம் இருக்குதுன்னு தெரியும், இவ்வளோ தான் என்னால் உணவு உட்கொள்ள முடியும்னு தோணும், அது எனக்கு உடல் ஏற்றுக்காதுன்னு தோணும். ஆனால் நான் அது மேலே ஆசைப்பட்றேன். எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு அந்த ஆசையை விட முடியல. இந்த மாதிரி சில துன்பங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு எதெல்லாம் தவறுன்னு உணர்ந்தால் கூட சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது பார்த்திங்களா. இப்போது 3 வேளை தான் சாப்பிட்ணும், பசிச்சப்பறம் தான் சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும் முன்னாடி, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கக்கூடாது, இதெல்லாம் பேசிக் தெரியும். இவ்வளோ தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் எல்லோரும் செய்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆனால் சில ஞானிகள் பயிற்சியில் ஞானம் நிலை நோக்கி போகிறவங்களோ, தன்னறிதல் நோக்கி போகிறவங்களோ, ஒரு ஆன்மீக தேடலில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 வேளை உணவு சாப்பிடுவாங்க. சில பேர் உணவே சாப்பிட மாட்டாங்க, சில பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு கேட்டகரி இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போது நான் கேட்குறேன், இந்த மனத்தை நீங்களே சரி பண்ணிடக்கூடாதா? இந்த சக்தி இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ ஆற்றல் இருக்குது, நீங்கள் ஏன் சரி பண்ணக்கூடாது? எனக்கு முடியல, எனக்கு தெரியல, நீங்களே சரி பண்ணலாம்ல அப்படின்னு இந்த சக்திகிட்ட கேட்டோன்னா, இந்த அம்பாள்கிட்ட கேட்டோன்னா, அவங்க நமக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த தவறும் இந்த தப்பும் நீ உணர்ந்துக்கிறதுக்காண்டி தான் பகுத்தறிவுங்கிற ஒரு அறிவு கொடுத்தோம். நீ அதை தெரிஞ்சுதான் செஞ்ச, தப்பு பண்ணவங்க தான் அதோட தண்டனை அனுபவிக்கணும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளைவை பற்றி உனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் பரவாயில்லன்னு செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரு தடவை நீங்கள் என்னை சொல்லியிருந்தா கேட்டிருக்க மாட்டேன், திரும்ப திரும்ப என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, ஒரு அம்மாவா வேறு வகையில் சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாட்ட. அந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நான் பல முறை சொன்னேன், பல முறை உனக்குள்ள மனசுலேருந்து சொன்னேன், அம்மா மூலம் சொன்னேன், நண்பர்கள் மூலம் சொன்னேன், புக்கு மூலம் சொன்னேன், நீதி கதைகள் மூலம் சொன்னேன், இது எல்லா வகையிலையும் சொன்னேன், நீ எதுவுமே எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் என்னென்னா, இப்போ இவ்வளோ துன்பத்துக்கு காரணம் நீங்கள் சொல்லி நான் கேட்காத தன்மை தான்னா அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஏன் அந்த தெய்வம் என்ன மனநிலையிலேருந்து பேசணும்னு நம்ம உணரும்போது தான் அங்கே தெரியுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போது நாம் மனிதர்கள் என்ன கேட்போம், இப்போ ஒருத்தவங்க ஊனமுற்று பிறந்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க, அந்த ஊனமுற்று பிறந்ததுக்கு நான் செஞ்ச கர்மான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த கர்மாவை சரி பண்ணுறதுக்குரிய வழிகளையும் இந்த நிலை காரணமாக தான் எனக்கு இந்த உடல் ஊனமுற்று நான் பிறந்திருக்கேங்கிறது விஷயத்தை எனக்கு தெரிய வச்சுருந்தீங்கன்னா, நான் அந்த உடல் ஊனமாற்றுக்குன்னு ஏங்கியிருக்க மாட்டேன், குற்ற உணர்ச்சிக்கு வந்திருக்க மாட்டேன், தாழ்வு தாழ்வு மனப்பான்மை அடைஞ்சிருக்க மாட்டேன், இதை ஏற்று தான் ஆகணுங்கிற பக்குவம் எனக்கு வந்திருக்கும் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடல் ஊனமுற்று போனதுக்கு நீ யாரோ ஒருத்தங்களுக்கு உடல் ஊனமுற்று போனது காரணம். அவங்கள நீ வந்து நீ அதாவது அவதூறு பேசுனதுனாலயோ, அந்த மாதிரி வந்து ஒருத்தர் துன்பம் அடைகிறதுக்கு நீ காரணமாக இருந்ததுனாலயோ, இல்லை துன்பப்பட்டவங்கள நீ துன்புறுத்தும்போது அவங்க துன்பப்பட்டாங்கல்ல. எப்படி துன்பப்பட்டாங்கன்னா, என்ன மாதிரி நீ ஆகு. அப்போ தான் நீ இந்த துன்பத்தை உணருவேன்னு சொல்லி சாபமோ, இல்லை அந்த வேதனையோ இதை பட்டாங்கல்ல. அதுதான் விளைவாக நீ உனக்கு இப்போ கிடச்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த மனம் வந்து இன்றைக்கி 1000 கேள்வி கேட்குது. என்ன தப்பு பண்ணல, எனக்கு நான் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணல, ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, போனதில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியிலலாம் நீ நிறைய பணம் இருந்தப்போ நீ யாருக்கும் கொடுக்கல. 2வது என்னென்னா, அந்த பணத்தை நீ எவ்வளோ பயன்படுத்தணும், எவ்வளோ மதிக்கணும்னு நீ கற்றுக்கல. அதனால தான் இந்த பணம் இல்லாத தன்மையை ஆக்கி, இந்த வறுமை நிலையை ஆக்கி, இதோட உணர வச்சு, இப்போ அந்த பணத்தோட அருமையை உனக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு நீ வந்து பிறந்து வந்து இதை புரிகிற. இதே நீ இன்றைக்கி வறுமையாக இருக்கிறவன் ஒரு நாள் பணத்தோட உச்சத்தில் இருந்து அந்த பணத்தோட தன்மையெல்லாம் அனுபவிச்சுட்டு அதை சரியாக மதிக்கவில்லைனால இருந்ததுனாலையும், அதை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னாலையும், அதோட விளைவாகத்தான் அடுத்ததில் வந்து வறுமையில் பிறந்து பணத்தோட அருமை தெரிஞ்சு அதை வந்து எப்படி சொல்கிறது, பணத்து அருமையை உணர்ந்ததுனால அதோட ஒரு சின்ன சின்ன பைசா கூட அளந்து அளவாக செலவு பண்ணுற அளவுக்கு இப்போ அந்த ஒரு புரிதல் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இங்கே இந்த பூமியில் இருக்க துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நன்மையாகவும் அன்பாகவும் கருணையாகவும் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த செயலில் தவறு இழைத்ததுனால யாருக்கு தவறு இழைத்தாங்களோ அவங்களுக்கு என்ன விளைவு ஏற்படுதோ அந்த விளைவு நோக்கி அடுத்ததில் அவங்க வந்து அடுத்த சர்க்கிளில் பிறந்து வராங்க. இந்த கணக்கு வந்து சுழல் மாதிரி திரும்ப திரும்ப வந்து பிறவி இறப்புலே போயிடுது. அப்போது நம்ம ஒரு தடவை பிறவியில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு முன்னாடி உள்ள பிறப்பின் மூலம் வந்து செஞ்ச தவறை சரி பண்ணணும்னு வந்துட்டு, இங்கே வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போன தடவை நம்ம அமெரிக்காவில் பிறந்து ஒரு துன்பம் விளைவிச்சு அந்த துன்பக்கத்தை அந்த தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க அங்கே அமெரிக்கா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட தீர்க்கிறதுக்காண்டி இப்போ தமிழ்நாட்டில் பிறந்தோன்னா திரும்ப தமிழ்நாட்டிலே கும்பகோணத்தில் திரும்ப இருக்கா தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் பிறந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப கும்பகோணத்தில் பிறந்து கும்பகோணத்தில் அங்கே இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு தீமை செஞ்சு அங்கேயே திரும்ப பிறக்கிற மாதிரி திரும்ப இருக்க மறுபிறவிக்கு சூழ்நிலை வந்துடுது. அப்போது இந்த சுழற்சி வந்து திரும்ப திரும்ப நடக்குது. இதை ஒருத்தன் யார் புரிஞ்சுக்கிறானோ அப்போ தான் இதுலேருந்து விடுவாங்க. அப்போது இந்த மனம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குதுல்ல, இது செய்ய துன்பத்தை செய்ய வைக்கிறதும் அந்த மனம் தான், துன்பத்தின் மூலம் உழறதும் அந்த மனம் தான். இப்போ 2 செயலையும் அது செய்யுது. அந்த 2 செயலையும் செய்ய விடாமல் அந்த மனத்துக்கு ஒரு நல்ல எண்ணங்களையோ, நல்ல கருத்துக்களையோ, நல்ல அன்பான ஒரு புரிதல், மனிதாபிமானம் இந்த மாதிரிலாம் செயல் செஞ்சு அந்த மனத்தை பழக்கி அந்த மனத்தை வந்து ஒரு தூய்மையான தன்மைக்கு மாற்றி அதை வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி, குரு மாதிரி, கடவுள் மாதிரி ஆக்கினா மட்டும்தான் நம்ம அந்த இந்த மனிதன் துன்பப்படுறான் இல்லையா, இந்த துரோகம், அவமானம், அந்த அந்த கொலை, கொள்ளை இந்த மாதிரி பஞ்சமகா பாதங்கள்லேருந்து விடுபட்டு ஜீவகாருண்யம், அன்பு, கருணை, நேசம், பாசம் இந்த தன்மைக்கெல்லாம் ஒரு கடவுள் தன்மையை நோக்கி வர்றதுக்கு இந்த மனம் வந்து 2 நிலையிலே இருக்கு இல்லையா. இதை வந்து ஒரு மனிதன் பிரித்தறிந்து அதை ஜல்லடை மாதிரி சலித்து அந்த ஜல்லடைக்குள்ள இந்த குப்பை கூலங்கள்லாம் கீழே போட்டு ஒரு நல்ல தன்மையை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து அந்த நல்ல தன்மையுள்ள மனதையும் நம்ம கரைக்கணும். அதுதான் இங்கே விஷயம். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து நல்ல தன்மையுள்ள மனசையும் வச்சுக்க முடியாது, கெட்டத்தன்மையுள்ள மனசையும் வச்சுக்க முடியாது. 2 தன்மையுள்ள மனசையும் நம்ம வந்து அழிக்கணும். அதை நோக்கி தான் வந்தால் மட்டும்தான் தன்னை உணர்தலுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு நிலைக்கு போக முடியும். அதனால் முதல்ல நம்ம மனசை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம சுய ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு எவ்வளோலாம் கோவம் வருது, நம்ம யாரை பார்த்தெல்லாம் பொறாமப்படுறோம், நமக்குள்ளே இருக்க நல்ல எண்ணங்கள் ஏதாவது இருக்கா, அது ஒரு லிஸ்ட்டு. நல்ல கெட்ட எண்ணங்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது,
நம்ம எதுக்கெல்லாம் வந்து ஏங்குறோம், எதுக்கெல்லாம் பொறாமைப்படுறோம், யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து எரிச்சல் வருது, யாரை பார்த்தாலும் கோவம் வருது, அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு எது நம்மளால் முடியுது, எது நம்ம வந்து சில பேருக்கு உதவுவாங்க, சில பேர் அன்பாக இருப்பாங்க,